ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஊட்டி ரயிலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கிற காந்தல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கிட்ட தாங்க இருக்கிறோமே. இது ஏரியான்னு சொல்லுவாங்களா ஊருன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கார்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கே தாங்க போகிறோம். அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டருங்க காந்தல்லேருந்து. நான் 2 நைட்டுமே காந்தல் தான் ஸ்டே பண்ணேன் ஊட்டியில். ஊட்டிக்கு வந்து இது 2வது நாள் நினைக்கிறேன். அந்த பக்கம் வளையணும், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். சீக்கிரம் வர மாட்டோம். வந்தாச்சு. நான் ஊட்டிக்கு வந்து எத்தனை நாள் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா 2 days ஆகிடுச்சிங்க. 2 நைட்டு தங்கிட்டேன். 2 நைட்டுமே வந்து கிரவுண்டில் தான் தங்கினேன். டென்ட்டு போட்டு தாங்க தங்கினேன். ரூம் கிடைக்கல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. நீயோட வீக்கெண்டு முடிஞ்சிடும். அதனால் வந்து நாளைக்கு ரூம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நைட்டே ரூம் கிடைச்சாலும் கிடைக்கும். பட் இன்றைக்கி ஒரு நாள் டென்ட்டு போட்டு தங்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய வேலை. அதான் துணி துவைச்சி போகணும். துணி துவைச்சி போட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் வேலை இருக்குது. எடிட்டிங் வேலை கூட நான் வீட்டில் தான் போய் பண்ணணும் போகுது. ஏன்னா நேரமே கிடைக்க மாட்டேதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணணும். என்கிட்ட இருக்குது 2 128, அப்புறம் வந்து ஒரு 256ங்க. ஸ்டோரேஜ் முன்ன ஃப்ரீ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எடிட்டிங்லாம். ஃபஸ்ட்டு கர்நாடகா கார்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு இடமா போகலாங்க. இன்னும் நிறையா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகா கார்டன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுங்க. அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ், சைல்டுக்குனா வந்து 25 ருபீஸுங்க. ஃபஸ்ட்டு இங்கே இதே நர்சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் போயின்னு இருக்கோம். சைடில் 2 சைட்லையுமே இப்படி பில்லு வளர்த்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். பில்லு இல்லை, இது ஒரு விதமான மரம். இப்போ ரொம்ப பெரிய பார்க்காக இருக்குதுங்க. இங்கே இதே ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதாங்க, அதுவும் போய் பார்க்கணும். அதான் 50 ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டுனா அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்க்கலாம். அங்கே எங்கேயுமே காசு வாங்க மாட்டாங்களாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. போனால் தான் தெரியும். இந்த சைட்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. இது நீங்கள் கேமராவில் பார்க்குறதோட வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சினிமாட்டிக் வச்சா தெரியுதா இல்லை தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களா எந்த அளவுக்கு பூ இருக்குது பாருங்களா. இவ்வளோ பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இது சுற்றி ஃபுல்லாகவே பூ தாங்க. விதவிதமான பூ இருக்குது. அப்படியேங்க உங்களுக்கு லோ அங்கே காட்டுறேன் இருக்குதுங்களா. வெள்ளை கலரு, ரோஸ் கலரு, ரெட் கலரு, மஞ்சள் கலருங்க, இல்லை ஆரஞ்சு கலர் இருக்குது. இந்த ரெட் கலருங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த இடத்துல. வெறும் பூக்கள் தாங்க ஃபுல்லாகவே. ஒரு 400 மீட்டர் கிரவுண்டு இருக்குல்லங்க, அந்த கிரவுண்டு சைஸுக்கு இருக்குதுங்க இது. இங்கே பாருங்கள், அப்படி இங்கே லேயராக அப்படியே ஃபஸ்ட்டு வந்து டார்க் ரோஸு, லைட் ரோஸு, அதுக்கப்புறம் வந்து இது மீடியம் ரோஸு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், அப்புறம் வந்து அங்கே இருந்த அதே செடி தாங்க இதுவும். சாமந்தி பூலாம் இன்னும் பூ வளரல பொழுது. இதுனா அப்படியே தண்ணி நிற்கிது. வா எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே தொட்டு சாப்பிட்லாமல் இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிட்லாமல் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஐயோ பறிச்சிட்டோம், தெரியாமல் அதை பறிச்சிட்டாங்க. சரியான அழகாக இருக்குதுங்க, செம்ம அழகு. இங்கே பாருங்க ஃபுல்லாக. இதெல்லாம் என்ன பேருன்னு தான் தெரியல எனக்கு. எங்கன்னா போர்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, போர்டு எதுவும் வைக்கல. ஐயோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களா, காய் மாரி காய்ச்சிக்குது, அது பூ பூக்குதுங்க. அது காய் மாரி காய்ச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ பூக்கும் பொழுது தெரியுதுங்களா.
செய்கிறாங்க, உள்ள வேலை பார்க்குறாங்க. அப்படியே வந்து நம்மளுக்கு கண்ணாடி போட்டு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து சாக்லேட் அண்ட் டீ மியூசியம் தாங்க. அந்த இடத்துக்கு தான் போனோம். சாக்லேட்டுக்கு ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போய் பார்க்குறதுக்கு வந்து 30 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் சாக்லேட் கொடுப்பாங்க. அப்புறம் சுற்றி பார்க்கலாம். இதே நீங்கள் சாக்லேட் வேணாம் ஃப்ரீயாக சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் 30 ரூபா கொடுக்காம ஃப்ரீயாகவே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஆனால் சாக்லேட்லாம் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் வந்து மேலே போனால் டீ ஃபேக்ட்ரிங்க. டீ ஃபேக்ட்ரி போகணுன்னா நீங்கள் 10 ரூபா கொடுத்து தான் என்ட்ரி ஃபீஸ் கட்டி தான் உள்ளே போகணும். அதுவும் அந்த 10 ரூபா வேஸ்ட் ஆகாது. ஃபேக்ட்ரிலாம் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டில் டீ 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்களே அதுக்கு வந்து டீ கொடுப்பாங்க. டீ வந்து இந்த ஃப்ளேவரில் இருக்கும், இங்கே போடுற மாதிரி இருக்குங்க. நான் குடிச்சு பார்த்தேன். என்ன 3/4 கிளாஸ் கொடுக்குறாங்க, இல்லை 1/2 கிளாஸ் கொடுக்குறாங்க. 3 கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டீ தூள் வாங்கினா வாங்கிக்கலாம். அங்கேயே கடைகள் இருக்குது நிறைய. உள்ளே போனீங்கன்னா பெருசாக இருக்குங்க. வெளியேருந்து பார்க்க தான் சிறுசாக தெரியும். டீ குடிச்சு பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா 1 by 1 இருக்குங்க. ஃபஸ்ட்டு டீ தூள் வேணுன்னா டீ தூள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா சாக்லேட் வேணுன்னா சாக்லேட் வாங்கிக்கலாம். அதை வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் விற்பாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் உள்ளே இருக்குது, நிறையா இருக்குதுங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா இதையும் வந்து ஒரு போகிற போக்கில் பார்த்துட்டு போங்க. நல்லா தான் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ்லாம் மற்ற இடத்துல 30 ரூபா வாங்குறாங்க. இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த சாக்லேட்டுக்கு 30 ரூபா கொடுக்கணும். அது வேணும்னா 30 ரூபா கொடுத்து சாப்பிடுங்க, இல்லை ஃப்ரீயாக போய் பாருங்கள். அப்படி டீ கம்பெனிக்கு டீ ஃபேக்ட்ரி போகிறீங்கன்னா கம்பல்சரி வந்து 10 ரூபா கொடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து டீ கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டா பைக் வியூ பாயிண்ட் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3.3 கிலோமீட்டருங்க டீ ஃபேக்ட்ரியிலேருந்து. இன்னும் வேருக்குலாம் வெள்ளை பாயிண்ட் அடித்து வச்சுக்கிறாங்க. நைட்டில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு அடித்து வச்சுக்கிறாங்க போதுங்க. சரியான கார்னரிங். ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸுங்க. காருக்குன்னா 30 நினைக்கிறேன், பைக்குன்னா 20 ருபீஸ்னு நினைக்கிறேன். நாங்கள் முன்னாடி அப்படியே ஒரு ஏற்றமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் கேமரா ஆன் பண்ணல. ஸ்டார்டிங்லேயே என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. 2.5 கிலோமீட்டரில் வாங்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்மளும் ஒரு நாள் அதுமாரி கார் எடுத்துன்னு வந்து அதேமாரி போகிறோம். அப்படியே மேலே ஓப்பனில் மேலே வந்து விண்டோ இருக்கிற மாதிரி ஒரு கார் எடுக்கிறோம். அதில் நம்ம நின்று போகிறோம். அதெல்லாம் வாங்கணும் ஆசை தான். ஆசை யாரை விட்டுது? அந்தமாரி தாங்க. ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் அடைவேன். ஆசைப்பட்டு காருக்காரங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. பைக் என்னமோ இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி தான் கார் வச்சுக்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டில் இது மாதிரி தான் க்ரேஸாக இருந்தது. அப்புறம் அப்படியே போக போக கார்லேருந்து தாருக்கு போயிட்டோம். விடுங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவோம். இதையும் வாங்குவோம், அதுவும் வாங்குவோம். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும். நீ பெரிய பருப்பு தாண்டா பாய், நீ வாங்கிடுவ. உள்ளே கடை வீதி மாரி போகுது. மார்க்கெட்டே இது போகுது, ஒரு சின்ன மார்க்கெட்டு. உள்ள லென்த்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான் இருக்கும் பொழுதுங்க. இப்போ சோளம், சுண்டல் எல்லாம் வாசனை அடிக்குது. சொட்டெல்லாம் வைக்கிறாங்க. அப்படியே இங்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இங்கெல்லாம் வாங்கணும் விபூதி அடிச்சிருவாங்க நம்மளுக்கு. விபூதி தான். அப்புறம் எதை வாங்கினாலும் ஊட்டியில் எங்கே வாங்கினாலுமே விபூதி தான். அதேமாதிரி இந்த மாதிரி இடத்துல வாங்கினா அதை விட மோசமான விபூதியாக இருக்கும். வாங்க நம்ம எதுக்கு வந்தோமோ அதை போய் பார்ப்போம்.